ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நாம் இந்த என்ன பார்க்க போகிறோம்னா சிக்னல் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம்ல டெலிகிராமில். ஸோ அதுக்கான அனலைசிஸ். ஏன்னா நம்ம சிக்னல் டேரெக்டாக வெறும் அனலைஸ் இல்லாமல் வெறும் சிக்னல் என்ட்ரி ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சு நம்ம கொடுத்தீங்கன்னா நீங்கள் பாயிண்ட்ஸ் போட்டுருவீங்க. பட் ஆனால் ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல கரெக்டான லெவலில் வாங்கணும். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்பிடி நான் சொல்கிறேன், இப்போ மேலே போயிட்டு திரும்பி கீழே வரும்போது நம்ம பை பண்ணிக்கலாமா, இல்லை கீழே போயிட்டு இப்போ மேலே இருக்கும்போது பை பண்ணிக்கலாமா, இப்போ இருக்கிற கரண்டான ப்ரைஸை பை பண்ணிக்கலாமா. ஏன்னா எல்லாருமே இந்த டைமில் நீங்கள் நம்மளோட டெலிகிராம் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நான் வீடியோவை எடிட் பண்ணுறேன். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது வீக்லியில் ஒரு சரியான லெவல், மீன்ஸ் சப்போர்ட் லெவலுக்கிட்ட இருக்குது. ஓகேவா. இங்கே பாருங்கள், மேலே ஏறினா இறங்கலாம் திரும்பி ஏறுவான். ஸோ வீக்லியில் உன் பையிங் சைன் இருக்கிறான், அது தெளிவாயிடுச்சு. நம்ம இப்போ டேயில் பார்க்கணும். டேயில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு ஃபுல் இது ஒரு டபுள் பேட்டர்ன் கொடுத்து ஒரு சின்ன ஃபுல் பேக் கொடுக்கலாம். ஸோ நம்ம குறைஞ்சி பார்த்தீங்கன்னா டார்கெட் இவ்வளோ தூரம் வைக்கலாமா. ஸோ இந்த இடத்துல தானே இதுதான் நம்மளோட டார்கெட். டேக்கான சப்போர்ட் பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சா, சரியான சப்போர்ட் பார்த்தா இதுதான். அதை விட்டது இந்த லெவல் 922. ஓகே, இதுதான் இப்போ சரியான சப்போர்ட்டா. இப்போ நமக்கு ஸ்டாப் லாஸ். மார்க்கெட்டிங்க பாருங்களேன், மேலே போனால் ஒரு சின்ன இது அழகாக இப்படி போகிறான். உங்களுக்கு தெரியுதா இல்லையா, இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் க்ரியேட் ஆகுது. இப்போ இது பிரேக் அவுட் கொடுத்தா நல்ல மூமெண்ட்டு போகும். ஸோ அதனால தான் நம்ம இந்த லெவல் இப்போ பை பண்ண கொடுத்துக்குறோம். ஓகேவா. இப்போ ஆல்மோஸ்ட் 8:16 ஆகுது. இன்னும் 1.25 மணி நேரம் ஆகுது. இவன் பையிங் சைன் அப்படியே என்ட்ரியை கொடுக்க. இவன் இப்போதைக்கு பார்த்தா 9.8 இருக்க கரெக்டான லெவல் நான் சொல்கிறேன். க்ளோசிங் ப்ரைஸ் ஓப்பனிங் ப்ரைஸ் 957 அப்படின்னா 960 978 இதுக்கு மேலே 970 960 இதுக்கு மேலே ஓகேவா. சாரி, இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா மேலே போயிருந்தாங்கிறான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கவலைப்பட வேணாம். ஏன்னா இப்போ மேலே போகிறான்ல, திரும்பி இப்போ புல்லிஷ் சைன் கொடுத்தா ஒரு சின்ன புல் பேக் கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம சிக்னல் கிரிப்டோ டெலிகிராமில் மூலம் போட்டுருக்கிறது தான் நம்ம இப்போ வீடியோ எடிட் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் பை பண்ணுறதுனால எந்த கவலையும் கிடையாது. பை பண்ணாமல் இருக்கிறவங்க இல்லை திரும்பி பார்க்குறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவன் ஒரு நல்ல பையிங் சைன் கன்ஃபார்ம். ஒரு சின்ன புல் பேக் அப்போ கூட பை பண்ணிக்கலாம். இல்லை இப்போ கூட உங்களுக்கு அந்த புல் பேக் வரதுக்கு கொஞ்சம் சான்ஸ் எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். இல்லை அதெல்லாம் வேணாம், நான் இப்போ பை பண்ணலான்னு சொல்லி உங்கள் விருப்பம் தான். 1 ஹவர் பண்ணலாம், ஆல்ரெடி ஒரு புல் பேக் கொடுத்துட்டான். சரிங்களா. 922 வாங்கினாலும் சரி, இல்லை 860 இந்த லெவல்கிட்ட வாங்கினாலும் சரி, இந்த லெவல் எங்கே வாங்கினாலும் ஓகே தான். சரி, இவனோட டார்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டான டார்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மினிமம் டார்கெட் நம்ம இந்த லெவலில் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட். இதுக்கு மேலே நம்ம பார்க்கணும்னா மார்க்கெட் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்குறான்ட்டு. பிடிசிக்கு ஏற்ற மாதிரி தான். இவனோட ஸ்டாப் லாஸ் நம்ம சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, குறைஞ்ச ஸ்டாப் லாஸ் இந்த லெவல் ஜோன் மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஒரு கரெக்டான என்ட்ரி ப்ரைஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் நான் இந்த லெவலில் ஸ்டாப் லாஸாக நான் கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் இவன் இப்போ ஃபுல் பேக் இது கீழே இறங்கினானா, இதுக்கு கீழே வந்தான்னு வச்சுக்கே க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் இது விக்கு. ஏன்னா விக்குக்கெலாம் கீழே வச்சுக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே பாருங்கள், இந்த விக்கெல்லாம் கீழே இருக்குதுல்ல. ஸோ அதனால் இவன் விக்கு கொடுத்து ஸ்டாப் லாஸை க்ளோஸ் பண்ண முடியாது. மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இவன் அப்படியே சருன்னு இப்படி கீழே வந்தானா பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த கவலையும் பட வேணாம். எப்பயுமே ப்ராபபிலிட்டி தான் இந்த லெவலில் இப்போதையும் உன்னோட ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்குது. பையிங்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 65 to 75% எனக்கு உனக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. இவன் பையிங் சைன் போவான். மினி டைம் ஃப்ரேமில் பர்ஃபெக்டாக. ஆனால் ஹோல்டிங் இவனை பார்க்கணுன்னா நம்ம கொஞ்சம் லேட் பண்ணி பார்க்கணும். இதில் வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை டெலிகிராமில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே கூட கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி டெலிகிராமில் சிக்னல் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் பாய்.